ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை முரளி 6/8/2026 பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தனக்குத்தானே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நான் மிக மிக இனிமையாக ஆக வேண்டும். அனைவரையும் சுகத்தின் அன்பின் பார்வையுடன் பார்க்க வேண்டும். யாருடைய பெயர் ரூபத்திலும் அதாவது வடிவத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கேள்வி: யோகத்தின் சித்தி அதாவது பலன் எது? உறுதியான பக்கா யோகியின் அடையாளம் கூறுங்கள். பதில்: அனைத்து கர்மேந்திரியங்களும் முற்றிலும் சாந்தமாக குளிர்ந்ததாக ஆகிவிடும். இதுதான் யோகத்தின் சித்தியாகும். யாருடைய கர்மேந்திரியங்கள் ஒரு சிறிதும் சஞ்சலமடையாமல் உள்ளனவோ அவர்தான் பக்கா யோகி ஆவார். அவருக்கு அணுவளவும் எந்த ஒரு தேகதாரி மீதும் கண்கள் மூழ்கி விடாது இருக்க வேண்டும். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் இளைஞர் கிடையாது. உங்களுக்கு இப்போது வானப்பிரஸ்த நிலை. பாடல்: விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இதனுடைய அர்த்தத்தை பற்றி மனதில் விசார சாகர மந்தனம் செய்ய வேண்டும். மேலும் குஷியில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவை புது உலகத்திற்கான புது விஷயங்கள் இல்லையா? பாபா பாருங்க என்ன சொல்றாங்க, நம்ம இப்ப விசார சாகர மந்தனம் செய்யணும், குஷியில இருக்கணுங்கிற. விசார சாகர மந்தனம் செஞ்சாலே போதும். ஞானத்தினுடைய விஷயங்களை எவ்வளவு சிந்தனை செய்யறோமோ அவ்வளவுக்கு அளவு மனசுல குஷிங்கிறது தானாக இருக்கும். இது புது உலகத்திற்கான புது விஷயம். இப்ப புது விஷயங்களை கேட்கணும். குழந்தைகள், உங்களுக்கு தெரியும், புது உலக ஸ்தாபனை செய்பவர் மனிதராக இருக்க முடியாது. நீங்கள் இந்த விஷயங்களை கேட்கும் பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இவையோ 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட இருந்த பழைய விஷயங்கள். நம்ம கேட்கிற எதுவுமே புதுசில்ல. 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கறத நம்ம இப்ப புரிஞ்சுக்கிறோம். பாபா சொல்றாங்க, அவை மீண்டும் புதிதாக சொல்லப்படுகின்றன. பழைய விஷயம் புதுசா சொல்லப்படுது. பழையது புதியதாகவும் புதியது பழையதாகவும் ஆகிடுது இல்லையா? இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கல்பம் முடிஞ்சு போச்சு, ஆல்மோஸ்ட் பழையசாச்சு. இப்ப புது கல்பம் வரப்போகுது. அந்த புதுசு திரும்ப பழசாகும் இல்லையா? பழசு புதுசாகுது, புதுசு பழசாகுது. இது உங்களுக்கு தான் தெரியும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி அதே விஷயங்களை பாபா நமக்கு புதியதா ஆக்கி சொல்றாரு இல்லையா? போன கல்பத்து விஷயத்த பாபா நமக்கு புதுசா சொல்றாரு. விஷயம் அதேதான். எதுக்காக சொல்றாரு? புது உலகத்தினுடைய ஆஸ்தியை பெறுவதற்காக. பாபா சொல்றாங்க, இதுல நீங்க ஞான டான்ஸ் ஆட வேண்டி இருக்குது. பக்தியில கூட பாருங்க, அநேகர் நாட்டியம் ஆடுறாங்க. நாலாபுறமும் சுத்தி நாட்டியம் ஆடுறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? பஜனை பாடுவாங்க இல்லையா? கோவிந்தா கோவிந்தான்லாம் அழகழகா பஜனை பாடுவாங்க. என்ன ஒரு அதாவது தன்னை மறந்து ஆட்டம் ஆடி பாட்டு பாடி பக்தி பண்றாங்க இல்லையா? பாபா சொல்றாங்க, ஞானத்தின் நாட்டியமும் முற்றிலும் சுலபமானது. அதுல கர்மேந்திரியங்கள் அதிகமாக செயல்படுகின்றன இல்லையா? வீட்டுல வீட்டுல கோவிந்தா கோவிந்தான்னு பாடுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அவ்வளோ தன்னை மெய்மறந்து ஆடுவாங்க. இந்த ஞான டான்ஸ்க்கு பாபா சொல்றாங்க, என்ன கஷ்டப்பட்டு என்ன கர்மேந்திரியத்தை செயல்படுத்தி ஆடணுங்கிற அவசியம் இல்லை. மற்றும் பாபா சொல்றாங்க, முயற்சி செய்யணும். இது உள்ளுக்குள்ளார மட்டும் இந்த ஞான நாட்டியம் நடைபெறுது. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது, அந்த ஞானம் கூட இப்ப உங்க புத்தியில இருக்குது. இதுல எதுவுமே கஷ்டம் இல்லை இல்லையா? பாபா நமக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்கிறாரா? ஒரு ஆசனத்துல உட்காருங்கன்னு கூட பாபா சொல்றது இல்லை நமக்கு. நினைவு செய்யறதுக்கு முயற்சி தேவைப்படுது. குழந்தைகளில் அநேகர் ஃபெயில் ஆயிடுறாங்க. ஈஸியில தான் ஃபெயில் ஆகுறோம். எங்கேயாவது கீழே விழுந்துடுறாங்க. அனைத்திலும் முக்கிய விஷயம் பெயர் வடிவங்களில் சிக்கிக் கொள்வது. பாபா சொல்றாங்க, ஆண் பெண் காமவசமாகி பெயர் வடிவங்கள்ல சிக்கிக்கிறாங்க இல்லையா? கோபம் பெயர் வடிவங்கள்ல கோபம் சிக்க வைக்கிறது இல்லை. முதல்ல
இதுல மிகவும் கவனமா இருக்கணும். இதுல பேர் உருவத்துல சிக்கிக்கிறது, காம விகாரத்துல வசமாகி பேர் உருவத்துல சிக்க கூடாது. எந்த ஒருவரின் பெயர் வடிவத்திலும் சிக்க கூடாது. அதுக்குதான் பாபா சொல்றாங்க, தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். நாம் ஆத்மா, அசரீரியா வந்தோம், அசரீரியாகி செல்லணும் இல்லையா? உலகத்துல சொல்லுவாங்க வெறுங்கையோட வந்தோம் வெறுங்கையோட போறோம்னு. ஆக்சுவலா என்னது, நம்ம சொல்ல போனா எந்த பாவ கணக்கும் இல்லாம வந்தோம். இப்ப அதுக்குதான் பாபா நம்மள தூய்மையாக்க வந்திருக்காரு. பாபா சொல்றாங்க நம்ம அசரீரியாக பரந்தாமத்தை விட்டு வரும் பொழுது சரீரம் இல்லாம வந்தோம். அதனால எடுத்த சரீரத்தை இங்கேயே விட்டுட்டு அசரீரியாகி போகணும்னு சொல்றாரு. இந்த சரீரத்தின் உணர்வையும் விடணும். இந்த பெயர் வடிவத்துல சிக்குவது இது ரொம்ப கெட்ட நோய். பாபா குழந்தைகளுக்கு எச்சரிக்கை தரார். ஒரு சிலர் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதே இல்லை, பெயர் வடிவத்துல சிக்கி இருக்காங்கன்னு பாபா சொல்றாங்க. பாபா பெயர் வடிவத்துல சிக்கி இருக்கிறீங்க என்று பாபா வீணா சொல்றாரு, தேவையில்லாம சொல்றாருன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பாபா சொல்றாங்க இது மறைமுகமான நோயாகும். அதனாலதான் பாபா சொல்றாங்க நாயகன் நாயகிகளை அல்லது தந்தை குழந்தைகளை எழுப்புகிறார் இல்லையா? நாயகன் ஒரு பாபா, நாம எல்லாரும் நாயகி, நம்மள பாபா எழுப்புறார். தந்தை குழந்தைகளை எழுப்புறாரு அப்படின்னு சொல்ல ஒரு நாயகன் அனைத்து நாயகிகளை எழுப்புறாருன்னு சொல்லலாம். பாபா சொல்றாங்க குழந்தைகளே எழுந்திருங்கள். இப்போது மீண்டும் கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வரப்போகுது. பாபா ஆத்ம ஜோதிய பிரகாசிக்க செய்யறதுக்காக வந்திருக்காங்க. மனுஷங்க இறந்துட்டாங்கன்னா என்ன பண்றாங்க, ஜோதியை ஏற்றி வைக்கிறாங்க இல்லையா? நம்ம பார்த்துருப்போம், விளக்கேற்றி வைப்பாங்க. அப்புறம் அந்த தீபம் அணைஞ்சிடாம இருக்கணும்னு கவனமா பார்த்துக்குவாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா ஆத்மா இருள இருந்துடக்கூடாது. உண்மையில் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள். ஆத்மாவும் ஒரு வினாடியில சென்றிடுது. அநேக மனிதர்கள் ஜோதியை கூட பகவான்னு ஏத்துக்கிறாங்க. பிரம்மத்தை பெரிய ஜோதின்னு சொல்றாங்க. பிரம்ம சமாஜத்தினருக்கு கோயில் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தவருங்க அங்க இரவும் பகலும் ஜோதி ஏத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் அசைன் பண்ணி அவங்க என்ன ஊத்திட்டே இருப்பாங்க. எவ்வளவு செலவாகுது இல்லையா? 24 மணி நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு செலவாகுது. நெய் வீணாக செலவாகுது. அங்கே அதை ஊற்ற வேண்டிய தேவை கிடையாது. பாபா சொல்றாரு நினைவு நெய்யின் வேலை செய்யுது. நினைவு என்பது நெய் போன்றது. ஆக இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க இதை புரிஞ்சிருக்கீங்க. புதிய விஷயமா இருக்கிறதன் காரணத்தினால சண்டை நடக்குது. ஏன்னா யாருக்கும் புரியல, நம்ம சொல்ற விஷயங்கள் யாருக்குமே புரியல. நமக்கே ரொம்ப நாள் ஆகுது இல்லையா, சொன்ன உடனே புரியறது இல்லை. அதனால புரிஞ்சுக்காதவங்க நம்ம மேல கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. பாபா சொல்றாங்க நான் வருவது இனிமையான குழந்தைகளிடம், எல்லார்கிட்டையும் வரல. பாபா சொந்த குழந்தைங்க, மாற்றான் தாய் குழந்தைங்க இல்ல, சொந்த குழந்தைகள்கிட்ட வராரு. அதுவும் நம்மளை பார்க்க பாரதத்துல தான் வராரு. ஒருவருக்கு தான் பிறந்த தேசம் பொதுவா அவசரம், ஒருவருக்கு தான் பிறந்த தேசம் பிரியமானதா இருக்கும் இல்லையா? மீண்டும் நான் எனது பாரத தேசத்துல வரேன். பாருங்க, பாபா கூட பாரத தேசத்துக்கு வர்றது பெருமையா இருக்குது. நான் எனது பாரத தேசத்துல வரேன்னு பாபாவே சொல்றாங்க. கீதையில கிருஷ்ணருடைய பெயர் இல்லாதிருந்தால் மனிதர்கள் அனைவரும் சிவபாபாவை ஏத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கீதையில சொல்லிட்டாங்க, எல்லா நல்ல நல்ல விஷயத்த சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க, கிருஷ்ணன்னு சொல்லிட்டாங்க. அதனால சிவபாபாவை ஏத்துக்கல. சிவாலயத்திற்கு எவ்வளவு பேர் போறாங்க. பெரியதிலும் பெரிய கோவிலாக சோமநாதர் கோயில் இருந்துச்சு. இப்ப எவ்வளவு ஏராளமான கோயில் உருவாகி இருக்குது. எல்லையற்ற அப்பாவை ஏற்றுக்கொண்டது போல் கிருஷ்ணர் இந்த அளவுக்கு அனைவரையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆக அதாவது சிவபாபாவை ஏத்துக்கிற அளவுக்கு கிருஷ்ணரை எல்லாரும் ஏத்துக்கிறது இல்ல. இந்த சமயம் இவரை போன்ற பிரியமானவர் உங்களுக்கு வேறொருவர் இருக்க முடியாது இல்லையா? பாபாவை போல பிரியமானவர் நமக்கு வேறொருத்தவங்க இருக்கவே முடியாது. இதுல பிரம்மாவிற்கு மகிமை எதுவும் கிடையாது இல்லையா? முழுக்க முழுக்க புகழ் என்பது ஒரு சிவபாபாவுக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் தான் பலன் எதிர்பார்க்காம நமக்கு அன்பு காட்டுறார். பிரம்மா பாபாவும் காட்டுறாங்க, இருந்தாலும் பிரம்மா பாபாவுக்கு பலன் அவர் வேண்டானாலும் கிடைக்கும்.
சிவபாபாவுக்கு எனது பலன் கிடைக்கிறது இல்ல, அவர் எதிர்பார்க்கறது இல்ல. பாபா சொல்றாங்க இதுவோ நிராகாருடைய மகிமை. அவர் எதையும் அனுபவிக்காதவர், எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை படைப்பவர் என்றால் அவரிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவதற்கு நாம புருஷார்த்தம் செய்யணும் இல்லையா? இன்று நாளை என சொல்லியே காலன் ஒரு நாள் விழுங்கி சென்று விடுவான். நாளைக்கு பார்த்துக்கலாம்னா ஒரு நாள் பாபா சொல்றாங்க சரீரத்தை விட்டுருவோம். சமயம் இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது, சமயம் பாக்கி கொஞ்சம்தான் இருக்குது. அதனால இப்ப பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம பெற்றுக்கொள்ளணும். எப்போது கருத்தை எழுதுகின்றனரோ, அதாவது ஆராயிறாங்களோ, அப்போது நம்ம புரிய வைக்கணும். அவர் எல்லையற்ற தந்தை என நிச்சயம் செய்கிறீர்கள் என்றால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான முயற்சியும் செய்யணும் இல்லையா? பாபா எல்லையற்றவர், ஆஸ்தி எல்லையற்றதுன்னா அதை அடையிறது கூட நம்ம என்ன பண்ணோம்? எல்லையற்ற முயற்சி செய்யணும். இல்லைன்னா வெளியில் சென்றதுமே மறந்துடுவோம். பாபா கல்யாணக்காரி, அதாவது நன்மை செய்பவர் இல்லையா? பாபா சொல்றாங்க இந்த யோகத்தினாலதான் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் 21 பிறவிக்கு விலகி போகும். பெண் குழந்தைகள் வீட்டுல கூட இப்போது அனைத்து துக்கங்களையும் போக்கக்கூடியவராக எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதால் தான் தமோ பிரதான்ல இருந்து சத்தோ பிரதான் ஆவீர்கள் என்று புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். பாபா சொல்றாங்க பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுமா, அதாவது பாபா கிட்ட ஞானம் வாங்கின கன்னியர்கள் வீட்டுல எல்லாருக்கும் என்ன பண்ணும், அழகா புரிய வைக்கணுங்கிறார். அனைத்து துக்கங்களையும் போக்கக்கூடிய எல்லையற்ற தந்தைய நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் நாம சத்தோப்பிரதான் நிலையை அடைய முடியும் அப்படின்னு புரிய வைங்க. தூய்மையாகவோ அவசியம் இருக்கணும். தூய்மையினுடைய விஷயம் முக்கியம். ஏன்னா போக போறது தூய்மையான உலகத்துக்கு. அதனால எண்ணத்துல கூட அசுத்தம்ங்கிறது இருக்கவே கூடாது. பாபா சொல்றாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவில் அதிகம் இருப்பீர்களோ அந்த அளவுக்கு இந்திரியங்கள் கூட சாந்தமாயிடும். யோகத்தினுடைய சித்தி, யோகத்தினுடைய வெற்றி முழுமையாகாத வரை இந்திரியங்கள் கூட சாந்தமாகாது. ஒவ்வொருவரும் தன்னை சோதிக்கணும். பாபா சொல்றாங்க காம விகாரம் என்ன ஏமாத்தாம இருக்குதா, நான் பக்கா யோகியா இருக்கிறேனா அப்படின்றத என்ன பண்ணும், செக் பண்ணணும். எனக்குள்ளார எந்த சஞ்சலமும் இல்லாம இருக்குதா? ஏன்னா வானப்பிரஸ்த நிலையில இருக்கிறோம் நம்ம. இதுல நாம பாபாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பாபா குழந்தைகள் அனைவருக்குமே புரிய வைக்கிறாங்க. எப்ப நீங்க நல்ல யோகியா ஆகுறீங்களோ அப்ப பாத்தீங்கன்னா கண்கள் எங்கும் சிக்கி கொள்ளாம இருக்குதுன்னா, நல்ல யோகி கண்கள் எங்கேயும் சிக்கிக்காம இருக்குதுன்னா பிறகு உங்கள் இந்திரியங்கள் சாந்தமாகிவிடும். பாபா சொல்றாங்க இந்த கண்ணு அனைவரையும் ஏமாற்றக்கூடியது. அதனால யோகத்துல மனநிலை கூட நல்லபடியா உறுதியா இருக்கணும். பிறகு நாம் இளமையிலேயே வானப்பிரஸ்த நிலையை அடைந்து விட்டோம் என்ற அனுபவம் கூட உங்களுக்கு வரும். பாபா சொல்றாங்க காமமும் மகா சத்ரு. அதனால தன்னை சோதிச்சுக்கிட்டே இருங்க. எவ்வளவு நினைவுல இருக்கிறீங்களோ அவ்வளவு கர்மேந்திரியங்கள் சாந்தமாகி கொண்டே செல்லும். மேலும் அது மட்டும் இல்லாம பாபா நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுடைய சுபாவம் கூட இனிமையானதாக அமைஞ்சிரும். நான் முதல்ல எவ்வளவு கடுமையா இருந்தேன், இப்ப எவ்வளவு இனிமையானவனா மாறிட்டேன் அப்படின்னு உங்களுக்கே அனுபவம் ஆகும். நீங்களே அப்புறமா 4 பேருக்கு சொல்லுவீங்க, இதுக்கு முன்னாடி எனக்கு எப்படியெல்லாம் கோவம் வந்துச்சு, நான் எல்லாரையும் திட்டினேன், இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு இது பண்ணாலும் என்னுடைய வார்த்தைகள்ல தடிப்பு இல்லை, கடுமை இல்லைன்னு நீங்களே அனுபவம் சொல்லுவீங்கிறார் பாபா. மற்றும் பாபா அன்பின் கடல் இல்லையா? அதனால குழந்தைங்க நம்ம கூட என்ன பண்ணும், தந்தைக்கு சமமாக நாமளும் அன்பு கடல் ஆகணும். அதனால பாபா சொல்றாங்க அனைவரிடமும் அன்பான பார்வை பார்க்கணும். யாருக்காவது துக்கம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் துக்கப்பட்டே சாக வேண்டியிருக்கும். பாபா சொல்றாங்க இப்ப நாம மிக மிக இனிமையானவராக ஆகணும். மற்றும் பாபா சொல்றாங்கன்னா ரூபசந்த், அதாவது யோகி மற்றும் ஞானி இல்லையா? பாபாவிடமிருந்து எவ்வளவு விலை மதிக்க முடியாத ஞான ரத்னங்கள் கிடைக்கின்றன. அவற்றால நீங்க இப்போ உங்க புத்திங்கிற பைய நிரப்பிக்கோங்க. அந்த மனுஷங்க சங்கருக்கு முன்னாடி போய் கேக்குறாங்க பைய நிரப்புங்க அப்படின்னு.
சங்கர் கிட்ட கேட்குறாங்க, சங்கர் பையை நிரப்புபவர் இல்லையா என்பது, அதாவது அவர் நிரப்புறது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ஞான கடலான பாபா குழந்தைகளாகிய நமது புத்திங்கிற பைய ஞான ரத்னங்களால நிரப்புறாரு. நீங்க கூட இப்ப ரூப் பசந்த், அதாவது யோகி மற்றும் ஞானி ஒவ்வொருவரின் ஆத்மாவும் ரூப் பசந்த் தன்னைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது நான் ஞானியா யோகியா இருக்கிறேனா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருங்க. நாம எவ்வளவு ஞான ரத்னங்களை தாரணை செஞ்சு ஞான நாட்டியம் ஆடுறோம் அல்லது ஞான ரத்னங்களை தானம் செய்கிறோம், அனைத்திலும் நல்ல ரத்னம் மன்மனாபவ. இங்க முக்கியம் என்னது, எவ்வளோ ஞான ரத்னங்கள் கிடைக்குதோ அதுல நாம எவ்வளவு தாரணை பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்தது. பாபா எவ்வளவோ விஷயங்கள் சொல்றாங்க, அதுல மிக மிக நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மனாபவ என்பதாகும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் தந்தையின் ஆஸ்தியை பெறுறீங்க. எப்படி பாபா கிட்ட ஞானம் நிறைஞ்சிருக்கோ அது போல பாபா அமர்ந்து குழந்தைகளை தனக்கு சமமாக ஆக்குறாரு. குருமார்களும் தங்களுக்கு சமமா ஆக்குறாங்க. இவர் எல்லையற்ற தந்தை. இவருடைய ரூபம் ஜோதி, புள்ளி. உங்களுடைய வடிவம் கூட புள்ளி தான் இல்லையா? அப்பாவோட வடிவம் புள்ளினா குழந்தைங்களுடைய வடிவம் கூட என்னது, புள்ளி தான் இல்லையா? உங்களை தனக்கு சமமா சிவபாபா ஞான கடலாக ஆக்குறாங்க. எவ்வளவு தாரணம் செய்யறீங்களோ, மற்றவங்கள செய்ய வைக்கிறீங்களோ, அவ்வளவு நமக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அநேகருக்கு நன்மை செய்பவராக ஆனீங்கன்னா அநேகருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா? எவ்வளவு நல்லது செய்யறோமோ அவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதம் இருந்தா முயற்சி கூட ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆசீர்வாதம் அப்படி ஒரு பொக்கிஷம். நம்முடைய கஷ்டங்களை எல்லாம், அதாவது நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி செய்யறதுல இருந்து நம்மளை விடுவிச்சு இலகுவா முயற்சி செஞ்சு குறிக்கோளை அடையிறதுக்கு உதவி செய்யும். அதனால பாபா சொல்றாங்க, எவ்வளோ அநேகருக்கு நன்மை செய்றீங்களோ அநேகருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பாபா கூட பாருங்க, தினந்தோறும் சேவை செய்யறாங்க. இந்த குல்ஜார் குழந்தை எவ்வளவு இனிமையா புரிய வைக்குது. சிவபாபா சொல்ற, இந்த குழந்தை எவ்வளோ, குல்ஜார் தாதி குல்ஜார் குழந்தை எவ்வளோ இனிமையா புரிய வைக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. இப்படிப்பட்ட பிராமணி அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனசு சொல்லுது. அதாவது இப்படிப்பட்ட டீச்சர் கிடைக்கணும்னு மனசு சொல்லுதான். இப்ப ஒரு பிராமணி எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது. அதனால பாபா சொல்றாரு, என்ன நன்றா நல்லா புரிய வைக்கணும். யார் நல்லா நினைவு செய்யறாங்களோ, ஆல்ரவுண்டு சேவை செய்யறாங்களோ அவர்களால தான் ஞானத்தினுடைய விஷயத்தை கூட தானும் புரிஞ்சு சேவை செய்யறவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியும், இந்த ஞானத்தை நல்ல முறையில புரிய வைக்க முடியும். இப்ப பாபாசரர் புரிய வைக்கணுன்ற ஆர்வம் தானா வரணும். நான் சென்டர்களை சுற்றி வருவேன், அநேகருக்கு என்னால நல்லது செய்ய முடியும், எனது நல்ல நறுமணம் பரவுது அப்படின்னு யார் புரிஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்க 10-15 தினம் போய் சென்டர்களை சுற்றி விட்டு ஆர்வமா தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு சென்டரை சுத்துறதுல அவங்களுக்கு ஆர்வம் வரும். அதாவது என்னால நறுமணம் பரப்ப முடியும் அப்படின்னு உணர்ந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, எங்க தேவை இருக்கோ அங்க போய் 10-15 நாள் அந்த சென்டரை சுத்தி பட்டு, அது மட்டும் இல்லாமல் அது வெறுமனை சுத்துறது இல்லை, சேவை செஞ்சுட்டு வருவாங்க. ஒருவரை பார்த்து இன்னொருத்தவங்களுக்கு கூட கத்துக்கணும்ன்ற ஆசை வரும். யார் செய்யறாங்களோ அவங்க அடைவாங்க. அதனால இப்ப பாபா சொல்றாரு, அவங்க செஞ்சா நான் செய்வேன்னு நினைக்காம நான் செஞ்சேன்னா என்ன பார்த்து மற்றவங்க செய்வாங்க அப்படின்னு உணருங்க. இந்த சேவை மிகவும் நன்மை செய்யக்கூடியது. நீங்க மனிதர்களுக்கு உயிர் தானம் கொடுக்குறீங்க. இது மிகவும் உத்தமத்திலும் உத்தமமான காரியம். பணியில இருக்கிறவங்க கூட யுக்தியோட நேரம் ஒதுக்கி சேவைக்கு செல்லலாம். டியூட்டிக்கு போறேன்னு ஃப்ரீயா இருக்கக்கூடாது. எப்பயாச்சும் வாய்ப்பு கிடைச்சா லீவு போட்டு கூட நீங்க சேவை செய்யலாம். சேவையில ஈடுபாடு இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்கள பாபா கூட அவங்க மேல அன்பு செலுத்துவாரு. உங்களுக்கு சேவை மேல ஈடுபாடு இருந்தா உங்க மேல பாபாவும் அன்பு செலுத்துவாரு. உங்களை பாபா வளர்ப்பாரு.
பாபாவுடைய பாலனை உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு சேவையில ஆர்வம் உள்ளதோ அவங்களால சேவை செய்யாம இருக்க முடியாது. பாபா கூட உதவி செய்யறாரு இல்லையா? சேவாதாரி குழந்தைங்களுக்கு பாபா கூட உதவி செய்யறார். உங்களுக்கே அனுபவம் இருக்கும். வீட்டில் கண்டினியூஸா வேலை பார்த்தா நமக்கு டயர்டா இருக்கும். அதே நம்ம சேவை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் சேவை செஞ்சாலும் டயர்ட்னஸே ஆகாது. ஏன்னா பாபாவோட சக்தி நம்மளை அந்த மாதிரி ஊக்க உற்சாகத்தோட சேவை செய்ய வைக்கும். அதான் பாபா சொல்ற, சேவாதாரிக்கு பாபா கூட உதவி செய்யறாரு. குழந்தைங்க இப்ப மிகவும் இரக்க மனம் உள்ளவங்களா ஆகணும். பாவம் உலகத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு துக்கம் நிறைஞ்சது. நீங்க தான் அவங்களுக்கு உயிர் தானம் கொடுக்குறீங்க. யாருக்காவது அவினாஷி ஞான ரத்னங்களுடைய தானம் கொடுப்பதை போன்ற சர்வோத்தம ஞான தானம் வேறு எதுவும் கிடையாது. இருக்கிறதுலே மிக உயர்ந்த ஞானம், அதை உயர்ந்த தானம் ஞான ரத்னங்களுடைய தானம்ன்றார் பாபா. மிகவும் கருணை உள்ள உடையவரா ஆகணும். பிராமணி பலவீனமாக இருக்கும் காரணத்தினால் சேவை மந்தமாக ஆகிவிடுகிறது. சென்டர்ல இருக்கிற டீச்சர்ஸ் பலவீனமா இருந்தா சேவை கூட டல் ஆயிடும். அதனால நல்ல டீச்சர் வேணும்னு கேட்குறாங்க. பாபா சொல்றாங்க, எப்போதெல்லாம் சிந்தனை வருதோ அப்ப சேவைக்கு போயிடணும். பாபா எந்த சென்டர் மந்தமா இருக்குதோ பாருங்க, எந்த சென்டர் மந்தமா இருக்கோ அங்க போய் நான் சுத்திட்டு வரணும். அதாவது அங்க போய் நீங்க பொறுப்பெடுத்து சேவை செய்யணும். கண்காட்சிக்கான சித்திரங்கள் கூட இருக்குது இல்லையா? சித்திரங்களை வச்சு புரிய வச்சிங்கன்னா அவங்க கூட நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நாம சேவையை எப்படி அதிகப்படுத்துவது அப்படிங்கிற சிந்தனை செய்யணும். பாபாவும் அனைவருடைய வாழ்க்கைய வைரம் போன்றதா ஆக்குறாரு. குழந்தைகள் நீங்களும் கூட சேவை செய்யணும். வந்தே மாதரம்னு பாடப்பட்டிருக்குது, ஆனா அவங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல. பத்தீத்த மனிதர்களின் அதாவது இந்த வசிக்கக்கூடிய பூமி முதலியவற்றின் வந்தனை ஒரு பொழுது செய்யப்படுறதில்லை. பாபா சொல்றாரு, இது 5 தத்துவங்களால உருவாக்கப்பட்ட சரீரம்னா சரீரத்துக்கு பூஜை செய்யறது அப்படிங்கிறது பூத பூஜை செய்யறது இல்லையா? பஞ்ச தத்துவம் பஞ்சபூதம்னு சொல்லுவோம். 5 பூதத்துக்கு அப்படின்னா இந்த சரீரத்துக்கு செய்யறது கூட பூதத்துக்கு செய்யறது. ஏன்னா இந்த சரீரம் பஞ்சபூதங்களால ஆனது. சிவபாபாவுக்கோ சரீரம் கிடையாது. அவருக்கு செய்யற பூஜை அனைத்திலும் உத்தமமானது. மற்றபடி பாபா சொல்றாங்க மத்தியமம், இடைப்பட்டது. பக்தியில கூட சொல்றாரு பாபா, பூஜையில கூட உத்தமம் மத்தியமம்லாம் இருக்குது. தற்சமயம் மனிதர்களுக்கு கூட பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மனுஷங்க எப்படி இருக்காங்க? தூய்மையற்றவங்களா இருக்காங்க. மகான் ஆத்மாக்களோ தேவதைகளோ அவங்க உத்தமமானவர்கள். ஆனா அவங்க சன்னியாசியை காட்டிலும் அவங்க அதிக தூய்மையானவர்கள். இப்போ குழந்தைங்க உங்களுக்கு தெரியும், நாம தேவதை ஆகிட்டு இருக்கோம். பாபா நமக்கு இந்த அவினாஷி ஞான ரத்னங்களை தானம் செய்ய கத்து கொடுக்கறாங்க. இதை போன்று உயர்ந்த தானம் வேறு எதுவும் கிடையாது. ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்யணும். பாபா சொல்றாங்க, சிவன் மற்றும் லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரங்களும் இருக்குது. ஒவ்வொருவரும் அவங்க வீட்டுல வச்சிருந்தா நினைவு இருக்கும். எதுக்கு சொல்றாரு பாபா? லக்ஷ்மி நாராயண சித்திரம் அது பார்க்கும் பொழுது நான் அது மாதிரி ஆகணும், லக்ஷ்மி நாராயண் ஆகணும். அதனால சித்திரங்களை வச்சுக்கோங்க. சாமி கும்பிட்றதுக்காக இல்லை, அந்த படத்தை பார்க்கும் பொழுது நான் அந்த மாதிரி ஆகணும், என்னுடைய முயற்சி அப்படி இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். அதுக்காக சொல்றாரு சிவபாபா நம்மள இந்த லக்ஷ்மி நாராயணரை போல ஆக்குறாரு. இந்த சமயம் நீங்க அது போல ஆயிட்டு இருக்கீங்க. பாபாவே சொல்றாரு, நீங்க இப்ப லக்ஷ்மி நாராயணன் போல ஆயிட்டு இருக்கீங்க. சொர்க்கத்தை படைக்கக்கூடிய சிவபாபா சத்தியுகத்துல ஆஸ்தி தர்றதில்ல, சத்தியுகத்தினுடைய ஆஸ்திய இங்கேயே கொடுக்கிறார் பாபா. இந்த கடைசி பிறவில பாபா சொல்றாங்க, என்ன நினைவு செஞ்சீங்கன்னா நீங்க இது போல ஆயிடுவீங்க. எது போல? லக்ஷ்மி நாராயண் போல ஆயிடுவோம். மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுட்டு சேவை மற்றும் சேவை தான் முக்கியம். முடிஞ்ச அளவு என்ன பண்ண சொல்றாரு? சேவை செய்யுங்க. சேவையில தான் புண்ணியத்தினுடைய கணக்கு அதிகமாகும். பாபாவை நினைச்சுக்கிட்டே இருங்க. இது கூட பெரிய சேவை. பாபாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது சேவை. அப்படியா? கண்டிப்பா. ஏன்னா நம்ம பாபாவை நினைவு செய்யும் பொழுது இந்த வாயுமண்டலம் கூட என்ன ஆகுது? தூய்மையாகுது. தூய்மையான வைப்ரேஷன் பரவுது. மனசும் தூய்மையாகும் மற்றும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வாயுமண்டலம்
இயற்கை கூட தூய்மையாகுது. அதனால பாபாவை நினைக்கிறது நினைவு பிளஸ் சேவை. தத்துவங்கள் முதலிய அனைத்தும் தூய்மையாயிடுது. யோகத்தினுடைய மகிமை மிக பெரியது. உலகத்துல யோகா ஆசிரம் அப்படின்னு, அதாவது என்ன அர்த்தம், ஹடயோக ஆசிரமம் அநேக இருக்குது. ஆனா அது எல்லாமே சரீர சம்பந்தப்பட்ட ஹடயோகங்கள். ஆனா உங்களுடையது ராஜயோகம் ஆகும். பாபா சொல்றாங்க, இதனால உங்க துன்பங்கள் விலகிரும். அந்த அநேக விதமான ஹடயோகம் முதலியவற்றால ஏணிப்படியில இறங்கியே வந்தீங்க. அந்த யோகா பண்ணி இறங்கிட்டோம். இப்ப என்ன பண்ணோம், இந்த ராஜயோகா பண்ணி நம்ம ஏணியில ஏறணும். பாபா சொல்றாங்க, ஏணிப்படியில இது வரைக்கும் இறங்கியே வந்தீங்க. முக்கியமான விஷயம் இங்க பாத்தீங்கன்னா நினைவு. நம் மனம் எங்காவது விகாரத்தின் பக்கம் போகாம இருக்குதா? விகாரிகள் தான் தூய்மையற்றவர்கள்னு சொல்லப்படுறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, சோழி போன்றவர்கள் விகாரத்துல விழுந்தாங்கன்னா தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்குவாங்க. யார் செய்யறாங்களோ அவங்க பலன் அடைவாங்க. என்ன செய்யறோமோ, நல்லது செஞ்சா நல்ல பலன், தீமை செஞ்சா கெட்ட பலன். செய்யறவங்க பலன் அடைவாங்க. பாபா பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி தன்னைத்தான் சோதிக்கணும் இல்லையா? ஏன்னா நாடகம் நிஜம். பாபா பார்க்கலாட்டி கூட நாடகம் வந்து என்ன ஆயிடும். பாபா சொல்றாங்க, இந்த கர்ம சேத்திரத்துல செஞ்சதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப பாபா சொல்றாரு, பாபா பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி நம்மளை நாம சோதிக்கணும். நாம பாபாவுடைய சேவை செய்யறோமா? நமக்குள்ளார எதுவும் அவகுணம் இல்லாம இருக்கா? இருந்தா அதை வெளியேற்றிடணும். தன்னிடம் இருந்து அவகுணங்களை வெளியேற்றுறதுக்கு இப்ப நம்ம வந்து பாபா நமக்கு நிறைய யுக்தி சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்கார். நிர்குணம் என்பதன் அர்த்தம் கூட யாருக்கும் புரியல. நிர்குண பாலகர்களின் மண்டலி, குணமே இல்லாத பாலகர்களுடைய சபைன்னு ரொம்ப பெருமையா வச்சிருக்காங்க. சொல்றாங்க, நிர்குண பாலகர்கள் மண்டலி என்ன செய்ய முடியும்? அவங்க கிட்டதான் எந்த ஒரு குணமும் இல்லாம அர்த்தம் இல்லாம என்ன வருதோ அதையெல்லாம் சொல்லிடுறாங்க. அநேக வழிமுறைகள் இருக்குது இல்லையா? உங்களுக்கோ ஒரே ஒரு வழிமுறை கிடைச்சிருக்குது. இதனால உங்களுக்கு இப்ப அளவற்ற குஷி இருக்கணும் இல்லையா? சுயம் பரமாத்மாவே வந்து நமக்காக இந்த ஞானத்தினுடைய விஷயத்த சொல்றாருன்னா நமக்கு அளவற்ற குஷி இருக்கணும். பாபா இதை மட்டும் சொல்றார், என்ன நினைவு செய்யுங்க மற்றும் தாமரை மலருக்கு சமமாக ஆகுங்க. மனம் சொல் செயலால தூய்மையாகுங்க. குழந்தைங்க, உங்களுக்கு தெரியும், பிராமணர்களாகிய நாம ஸ்ரீமத் படி நம்மளுடைய உடல் மனம் செல்வத்தினால் தங்களுக்கும் முழு உலகத்திற்கும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாபா பாரதத்துல தான் வர்றாங்க இல்லையா? பாண்டவர்கள் நீங்கள் பாரதத்தை சொர்க்கமா ஆக்குற சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தங்களுடைய காரியத்தை செய்யறீங்க. கடைசியில வெற்றி பாண்டவருக்கு தான் கிடைக்க போகுது இல்லையா? நம்ம எதையும் எதிர்பார்க்காம சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். வெற்றி நமக்கு தான். பாபா சொல்றாங்க, இதுல வந்து சண்டைக்கான விஷயம் எதுவும் கிடையாது. நீங்கெல்லாம் இரட்டை அகிம்சாவாதிகள் இல்லையா? நீங்க விகாரத்திலையும் போறது இல்ல, யார் கூட என்ன பண்றது இல்ல, கை கலப்போ வாய் கலப்போ நம்ம செய்யறது இல்ல. துப்பாக்கியால நீங்க யாரையும் சுடுறது இல்ல. வன்முறையினால யாரும் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய முடியாது. ஒருத்தர் இன்னொரு நாட்டை அடையலாம், ஆனா உலகத்தை அடையிறதுங்கிறது வன்முறையால முடியவே முடியாதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க. அந்த இருவரும், அதாவது யார் சொல்றாரு பாபா, கிறிஸ்துவர்கள், ரஷ்யா, அமெரிக்கா, அவங்க ஒன்றுபட்டா உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய முடியும். ஆனா டிராமாவில அது மாதிரி இல்லை. கிறிஸ்துவர்கள் தான் கிருஷ்ணபுரிய அபகரிச்சிருக்காங்க. முதலில் பாரதம் கிருஷ்ணபுரியாக இருந்துச்சு இல்லையா? அவங்க சண்டையிட்டு ராஜ்யத்தை அடைஞ்சிருக்காங்க. நிறைய செல்வத்தை அள்ளிட்டு போயிருக்காங்க. இப்ப மீண்டும் செல்வம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது இல்லையா? எல்லாமே ரிட்டர்ன். இது கர்மச்சேத்திரம் என்னெல்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு போனாங்களோ அதெல்லாம் திரும்ப இங்க வந்தே தீரணும். மேலும் நீங்க மீண்டும் உலகத்தின் எஜமானர் ஆகுறீங்க. பாருங்க, பாபா உங்களுக்கு எவ்வளவு யுக்தி சொல்றாரு. அவங்கதான் உங்க ராஜ்யத்தை அபகரிச்சிட்டாங்க. அதாவது ரஷ்யாக்காரங்க, அமெரிக்காக்காரவங்க ஏன்னா நம்முடைய முழு உலக ராஜ்யத்தை அபகரிச்சிட்டாங்க. பிறகு அவங்க தங்களுக்குள்ளார சண்டையிட்டுக்குவாங்க. அப்ப நமக்கு திரும்ப நம்ம கிட்ட இருந்து போன ராஜ்யம் நமக்கே கிடைச்சிரும். நாம உலகத்தினுடைய அதிபதி ஆயிடுவோம். எவ்வளவு பெரிய ராஜ்யம்! இப்ப முயற்சி மட்டும் இருந்தா போதும்.
பவசரர் முயற்சி ராஜ்யத்தை அடையிறதுக்கு தான். எதுக்கு முயற்சி செய்யணும்? நினைவுல இருக்கிறதுக்கு. நினைவு செய்து கொண்டே இருங்கள், தங்களுடைய ஆஸ்தியை பெறுங்க. இதுல நீங்க சலிப்படைய கூடாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி, அதாவது காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு ஞான தானம் செய்ய வேண்டும். ரூப் பசந்த், அதாவது யோகி ஞானி ஆக வேண்டும். தன்னுடைய அவகுணங்களை நீக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களை பார்க்க கூடாது. 2. தன்னுடைய சுபாவத்தை மிக இனிமையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அனைவரிடத்திலும் அன்பு நிறைந்த பார்வை வைக்கணும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. கர்மேந்திரியங்களை வென்றவரா ஆகணும். வரதானம்: முழுமையான அர்ப்பணிப்பு, சம்பூர்ண சமர்ப்பண் என்ற விதியின் மூலமாக அனைத்து தெய்வீக குணங்களாலும் சர்வகுண சம்பன்ன நிறைந்தவராக ஆகக்கூடிய முயற்சியில் சதா வெற்றி பெறுபவர் ஆகுக. யாருடைய எண்ணத்துல கூட உடல் உணர்வு இல்லையோ அதுவே முழுமையான அர்ப்பணிப்பு என்று சொல்லப்படுகிறது. தனது உடலின் உணர்வை அர்ப்பணித்து விடுவது, நான் இன்னார், அதாவது பெயர் பதவி, இந்த எண்ணத்தையும் அர்ப்பணித்து முழுமையாக தங்களை ஒப்படைப்பவர்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக ஆகுகின்றார்கள். அவர்களிடம் எந்த ஒரு குணத்தின் குறைபாடும் இருப்பதில்லை. யார் முழுமையாக அர்ப்பணித்து அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக ஆகுவதற்கான அல்லது முழுமையடைவதற்கான இலக்கை வைக்கிறார்களோ அத்தகைய முயற்சி செய்பவர்களுக்கு, அதாவது புருஷார்த்திகளுக்கு பாப்தாதா சதா விஜயி பவ, சதா வெற்றி பெறுபவர் ஆகுக என்ற வரதானத்தை அளிக்கிறாங்க. ஸ்லோகன்: மனதை தன்வசப்படுத்துபவர்களே, அதாவது கட்டுப்படுத்துபவர்களே மன்மனாபவ என்ற நிலையில் நிலைத்திருக்க முடியும். அவ்யக்த சமிக்ஞை: அப்பவித்திரத்தாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். தூய்மை மற்றும் தூய்மையற்ற தன்மைக்கு முக்கிய காரணம் நினைவு, ஸ்மிருதியாகும். எப்பொழுது இவர் ஒரு தேவி, அதாவது தெய்வீக ஆத்மா என்ற நினைவு இருக்கின்றதோ அப்பொழுது அந்த நினைவானது நம்முடைய பார்வை மற்றும் எண்ண ஓட்டத்தை தூய்மையானதாக ஆக்குகின்றது. ஆனால் இவர் ஒரு பெண் என்ற நினைவு வரும்போது அந்த நினைவானது நம்முடைய எண்ண ஓட்டம் மற்றும் பார்வையை தூய்மையற்ற தன்மையை நோக்கி இழுக்கின்றது. அங்கு ரூபத்தை வெறும், அதாவது வெளிப்புற உடலமைப்பை பார்ப்பார்கள். ஆனால் தேவி என்ற நினைவில் ஆன்மீக தன்மையை காண்பார்கள். அதாவது அவங்க சொல்றாங்க, தேவிங்கிற நினைப்புல பார்த்தா ஆன்மீக தன்மையை பார்ப்பாங்கன்றார். நல்லது. ஓம் சாந்தி.